Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட 14வது மேட்ச் 14th மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸ்ல நியூசிலாந்து விளையாடக்கூடிய முதல் மேட்ச் இந்த மேட்ச் தான். முதல் மேட்ச் விளையாடுறதுக்கு 14வது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ சில டீம்லாம் வந்து 2 மேட்ச் கூட ஆடிட்டாங்க அவங்களோட லீக் ஸ்டேஜ்ல. நியூசிலாந்து வந்து அவங்களோட முதல் மேட்ச் ஆடுவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த லீக்கோட 14வது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய 14வது மேட்ச். இந்த பர்டிகுலர் 2 டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆல்ரெடியே ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிட்டாங்க. பிளே பண்ணி வின் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல மார்ஜின்ல வின் பண்ணிருக்காங்க. ரன் ரேட்லும் கொஞ்சம் பயங்கர ரேஞ்சில் இருக்காங்க. இந்த மேட்ச் தோத்தாலும் நெயில் பிட்டிங்ல கொஞ்சம் கம்மியான ரன்ல வந்து தோத்தாங்கன்னா நல்ல ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம். இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தானை எப்படி USA வந்து ஒரு அப்செட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு அப்செட் பண்றதுக்குமான ஒரு வாய்ப்பாகவும் இந்த மேட்ச் வந்து இருப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த 2 டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஓன்லி டீம்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டாலுமே நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், லாஸ்ட் ½ அன் ஹவர்ல பிளேயர்ஸ் யாராவது புதுசா வந்தாங்கன்னா அவங்களை பத்தின டீடைல்ஸ், தென் அந்த டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் கொடுக்கலாம்னு இருக்கும். ஸோ இனிமேல் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 8th ஜூன் 5 மணிக்கு இடியற் காலையில் 5 மணிக்கே இந்த மேட்ச் நடக்குது. நான் எப்பவுமே சொல்றேன்னா ஏர்லி மார்னிங் நடக்கக்கூடிய மேட்சஸ்க்கு உங்களால எந்திரிக்க முடியும், உங்களால அலாரம் வச்சு உங்களால எந்திரிக்க முடியும் அப்படின்னா மட்டும் கட்டுங்க. இல்லைன்னா அதை கட்டாதீங்க, அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு இதுல இருந்து நீங்க பிளேஸ் எல்லாம் செட் பண்ணி நீங்க வச்சுட்டாலுமே கரெக்டா 11 பேர் லைனப்ஸ்ல இருந்துட்டா ஓகே. இல்லைன்னா உங்க மைனஸா போயிடும். ஸோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களால எந்திரிச்சிட முடியும்னா மட்டும் இந்த மேட்சஸை கட்டுங்க. ஆனா ஏர்லி மார்னிங் மேட்சஸ் கிராண்ட் லீக்ஸ்க்கு பயங்கரமா உகந்தது. நிறைய லீக்ஸ் வந்து ஃபுல்லாகாமே கூட போயிடும். 5 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா கயானாவில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த கயானாவோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க இன்சில முதல் 6 ஓவர் தாங்க ரொம்ப 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 குருஷியலுங்க. ஏன்னா முதல் 6 ஓவர்ல இங்க அன்ஈவனான ஒரு பவுன்ஸ் இருக்கு. நார்மலாவே எல்லா வேடுகளுமே முதல் 6 ஓவர்ல வந்து நல்ல பவுன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்விங் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யூஸ்வல், எல்லாரும் சொல்றதுதான். ஆனா இந்த வெனுல ஒரு அன்ஈவனான ஒரு பவுன்சஸ் ஆகுது. திடீர்னு ஒரு பால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கீழாவே லோ பவுன்சர் ஆகுது, திடீர்னு பாத்தீங்கன்னா நல்ல பவுன்சர் ஆகுது. ஒரு அன்ஈவனான ஒரு பவுன்சஸ் இங்க கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வெனு 2 ஃபேஸ் ஆஃப் விக்கெட்ஸா கொடுக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது, நல்ல டர்ன் கிடைக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எக்கனாமிக்கலா போறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கொஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க டர்னும் நல்லா பெருசா கிடைக்குது. இங்க ஸ்பின்னர்ஸ் மிடில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பவுல் பண்றாங்க, விக்கெட்ஸும் எடுக்கிறாங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச் வந்து இங்க நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் தாங்க இங்க அதிகப்படியான மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. டாஸை வின் பண்றவங்க மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 150 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இருக்கு. இங்க 160+ ரன்ஸ் அடிச்சுட்டாவே சேஸ் பண்றதுக்கும் இங்க கஷ்டப்படுறாங்க. இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த 160க்கு மேல அடிச்ச இதான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கம்மியா இருக்கிறப்ப மட்டும் தான் சேஸ் பண்றவங்க வின் பண்றாங்க. 160க்கு மேல போச்சுன்னா பயங்கர டஃப் ஃபைட்டா தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல. ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல எல்லா மேட்சுமே நியூசிலாந்து ஆஸ் யூசுவல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நியூசிலாந்து தான் வின் பண்ணிருப்பாங்கன்னு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சைடா போயிடலாம், ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட்டை வந்து கொடுப்பாங்க நியூசிலாந்து டீமுக்கு. அவ்வளவு சீக்கிரம் அப்படியே நியூசிலாந்து வின் பண்ணாலுமே அவ்வளவு ஈஸியாலாம் வந்து வின் பண்ணிட மாட்டாங்க. சம்டைம்ஸ் நியூசிலாந்து அப்செட் பண்றதுக்கு கூட இந்த மேட்ச் வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா தேவன் கான்வே அண்ட் ஃபின் அலன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா வந்து கேன் வில்லியம்சன், டெல்லி மிச்சல், கிளென் பிலிப்ஸ், ஜெமி நீசம், மிச்சல் சாண்டனர், டிம் சவுதி, ஈசோதி, தென் லாக்கி ஃபெர்குசன், ட்ரெண்ட் பவுல். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ இதுல தேவன் கான்வே தான் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜார்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு.
லாஸ்ட் மேட்ச் இப்ராஹிம் ஜாடன் அண்ட் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ரெண்டு பேருமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ரன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஓவர் வரைக்குமே ஆடிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக உடனே நஜிபுல் ஜாடன் 1 டவுன் ஆகும், முகமது நபியை வந்து 2nd டவுன் ஆகும் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் அதே ஆர்டரை வந்து உங்களுக்காக செட் பண்ணிருக்கேன். ஸோ எதுக்காக லாஸ்ட் மேட்ச் இப்படி ஆட வச்சாங்க? அப்ப ஆக்சுவல் 1 டவுன் பிளேயர் யார் வருவா அப்படின்னா குல்புதீன் நாயிப் தான் வருவாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், லாஸ்ட் மேட்சோட ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு அப்படியே இந்த ஆர்டர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட டீம்ஸ் நிறைய பேர் செட் பண்றீங்க. அதுக்காக ஒரு தெளிவுக்காக தான் நான் அவங்களை இங்க வச்சிருக்கேன். ஸோ எதனால வந்து அவங்க இங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் 2 பேருமே 14 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக பிஞ்ச் ஹிட்டரான நஜிபுல் ஜாடன் அண்ட் முகமது நபி 2 பேரையும் வந்து டாப் ஆர்டர்ல ப்ரோமோட் பண்ணாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குல்புதீன் நாயிப் 1 டவுன் வருவாரு, தென் அஸ்மத்துல்லா ஓமர் சாய் 2nd டவுன் வருவாரு. அதற்கு அப்புறம் தான் நஜிபுல்லா ஜாடன் தென் முகமது நபி வருவாங்க. ஸோ இதுதான் வந்து பேட்டிங் ஆர்டர், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ராஷித் கான் அந்த டீமோட கேப்டன், கரீம் ஜன்னட், முஜிபுர் ரஹ்மான், நவீன் உல்லக், தென் அடுத்ததா ஃபரூக்கி. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யார் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணலாம், யார் யாருக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், யார் யார் எப்படி யாராட்ட வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டெப்தா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ். இந்த மை ஃபேப் 11 ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் ஸ்மால் லீக்ஸ்க்கு. நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், அதுக்கு தகுந்த நம்ம யூசர்ஸ் நிறைய ஸ்மால் லீக்ஸ் அதில் பிளே பண்ணி வின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது, லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ங்க. தென் அது மட்டும் இல்லாம ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஒரு பழமையான ஒரு ஆப், ரொம்ப ரொம்ப லாங் ரன் அப்பா இருக்கக்கூடியது, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆப். நிறைய யூசர்ஸ் அதுல இருக்காங்க. ஸ்மால் லீக்ஸ் கிட்டத்தட்ட 99.9% உங்களுக்கு கேன்சலே ஆகாது, எல்லா கான்டெஸ்ட்டுமே ஃபில் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப். டைட்டில் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம் டைட்டில் ஸ்பான்சரா இருந்திருக்காங்க. 24x7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிள். நீங்க எந்த டைம்ல வேணாலும் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஸோ சில ஆப்ஸ் எல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், நைட் எல்லாம் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த ஆப்ல நீங்க எப்ப வேணாலும் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, அதுல புதுசா ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரேடும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ யார் வின் பண்ணுவா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்சோட இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வின் த மேட்ச் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல நீங்க எஸ்ன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா வெறும் ₹1 நீங்க கட்டிருக்கலாங்க. வெறும் ₹1 நீங்க கட்டிருக்கலாம். அந்த ₹1 கட்டியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 100 இது வாங்கியதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ₹9 மேல வந்திருக்கும். ஸோ ஆப்போனன்ட் எல்லாருமே பாருங்க நோ அவங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ₹9 மேல வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி தான் ட்ரேடிங். ஸோ இப்போ இதுல நீங்க வெறும் ₹1 நீங்க வாங்கிட்டு மேட்ச் வந்து யூஎஸ்ஏ வின் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் போறப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ₹3 இருக்கும், இல்ல ₹2 இருக்கும். பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற இடத்துல அப்ப நீங்க வித்துறலாம். வித்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த நீங்க ₹7 வாங்கிக்குவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட். நீங்க மேட்ச் பார்க்க உங்களுக்கு எப்ப வேணாலும் விற்கணும் தோணுதோ வித்தரலாம், எப்ப வாங்கணும் தோணுதோ வாங்கிக்கலாம், கம்மியா இறங்குறப்ப வாங்கிக்கலாம், ஏறப்ப நீங்க வித்துக்கலாம். ஸோ ட்ரேடும் பண்ணி இதுல நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2 டீமோட முக்கியமான பிளேயர்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முக்கியமான பிளேயர்ஸ்ங்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ரஹ்மானுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்லேயே கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல மேபி 20+ ரன்ஸ் 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கு சான்சஸ் இருக்கும். இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி அவர் வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் எடுத்துறாரு. ஒரு 20+ ரன் அடிச்சிட்டா கூட ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் பெற்றுவார். அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸா நம்ம பார்க்கக்கூடியது வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர் ஆப்போசிட்ல ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட் வெஸ் ரஹ்மானுல்லா குர்பாஸ் இவங்க 2 பேருக்குள்ள கண்டிப்பா ஒரு பேட்டில் இன்சியலா பவர் பிளேலே வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் தான் பவர் பிளேல அதிக விக்கெட் எடுத்த ஒரு பிளேயர்ல லீடிங்ல இருக்காரு. ஸோ புவனேஸ்வர் குமார் இதுக்கு முன்னாடி புவனேஸ்வர் குமார் இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சினோரியோல ட்ரெண்ட் போல்ட் தான் இருக்காரு. பவர் பிளேவில் அதிக விக்கெட் எடுத்த ஒரு பவுலரா வந்து இருக்காரு. பர்டிகுலரா முதல் ஓவர்லயே அதிக விக்கெட் எடுத்த பவுலராகவும் ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. ஸோ ரஹ்மானுல்லா குர்பாஸ் வெஸ் ட்ரெண்ட் போல்ட் இவங்களுக்குள்ள மேபி இன்சில பவர் பிளேலயே ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. பட் டபுள் ஆப்ஷன்ஸ்ல அவர் இருக்காரு. குர்பாஸ் டபுளா விக்கெட் கீப்பர் பண்றதுனால டபுள் ஆப்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 30 ரன் அப்படிங்கிற விதத்துல அடிச்சுட்டு இருந்தாரு. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்றாருன்னா அவர் ரொம்பவே புவர் ஃபார்ம் தாங்க வச்சிருக்காரு. நிறைய மேட்ச் ரொம்ப ஏர்லியரா டக் அவுட்லாம் ஆயிருக்காரு.
ரஹ்மானுல்லா குர்பாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன் செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா எப்படினாலுமே எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் போல்ட் வெஸ் ரஹ்மானுல்லா குர்பாஸ் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டர் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்ராஹிம் சாடன் வெறும் 78% விஷஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ரஹ்மானுல்லா குர்பாஸுக்கு வந்து பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸை ட்ரீட் பண்ணிட்டு மீதி எல்லாமே ரொட்டேட் சிங்கிள் மாதிரி ஆடுவார், சிங்கிள்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி ஆடுவார். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட்டிங் பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸை ட்ரீட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நான் ஸ்ட்ரைக்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் ஆட வைக்கிறப்போ இவங்க ஒரு பக்கம் நின்று கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயரா வந்து இப்ராஹிம் ஜாடன் இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல இருக்குங்க. ஸோ அது வந்து இவருக்கு கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா பார்க்கப்படுது. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சதுனால இப்ராஹிம் ஜாடன் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பார் உங்களோட ஃபேண்டசி டீமுக்கு. தென் அடுத்ததான் ஒன் டவுன் வரக்கூடிய குல்புதீன் நைப். ஸோ குல்புதீன் நைப் வந்து பார்த்தோம்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காருன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காது. என்ன காரணம்னா அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. முஜிபுர் ரஹ்மான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. நவீன் உல்லக் அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஃபரூக்கி அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் பண்றாரு. மீதி இருக்க ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபி போல் பண்ணிடுறாரு. அப்படிங்கிறப்போ குல்புதீன் நைபுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை. அதே மாதிரி கரீப் ஜனட்டுக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ 2 பேரும் ஆஸ் அ பிளேயராகவும் ஆஸ் அ பேட்ஸ்மேனாகவும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு கணிசமான ரன்ஸ் வரணும். இப்போ குல்புதீன் நைபை நம்ம எந்த மாதிரி டீம்ஸ்ல பிக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் தான் ஒன் டவுன் வராரு. குல்புதீன் நைப் தான் வந்து ஒன் டவுன் வர போறாரு. டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல மஸ்ட் ட்ரை குல்புதீன் நைப் அவரோட பேட்டிங்ல இருந்து குயிக்கா ஒரு 25% வந்துடும். அந்த பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி ஆடிடுவாருங்க. ஒரு அது மட்டும் இல்லாம ஒரு 20 ரன், ஒரு 10-12 பால் அவர் உள்ள நின்றுட்டாருன்னா கண்டிப்பா வந்து ஒரு 25 பாலுக்குள்ள 50 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டர் குல்புதீன் நைப். வெறும் 13% அபியூசஸ் தான் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. ஒன் டவுன் வராரு. அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். நீங்க உங்களோட டீம்ல டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 2 பேர்ல இருந்து ஏதாவது ஒருத்தங்க ஏர்லியரா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்கன்னா மஸ்ட் ட்ரை குல்புதீன் நைப் உங்களோட டீம்ஸ்ல. தென் அடுத்ததா செகண்ட் டவுன் யார் வருவானா அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய். அவர் வந்து மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போலிங்னா மஸ்ட் ட்ரை அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய். கண்டிப்பா மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்துடுவார். அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல செகண்ட் டவுன் வரதுனால ஒரு 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அப்போ குர்பாஸ், இப்ராஹிம் ஜாடன் 2 பேர்ல இருந்து எனி ஒன், தென் குல்புதீன் நைப் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா, அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த 3 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்டான பிக்கா இருப்பாங்க. தென் அடுத்தது ஆஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே ரஷீத் கான் ரொம்பவே இம்பார்ட்டன்டா தான் இருப்பாரு. ஏன்னா இந்த இப்போ அவருக்கு ஒரு இன்ஜுரிக்கு முன்னாடி வரைக்குமே நல்ல மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்துட்டு இருந்தார். அந்த இன்ஜுரி கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து பெருசா ஒரு ஏற்றம் இருக்குமா தான் இருந்தது. ஒரு மேட்ச் விக்கெட் எடுப்பாரு, 3 மேட்ச் விக்கெட் எடுக்க மாட்டாரு. ஆனா எக்கனாமிக்கலா போல் பண்ணிடுவாரு. அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் டெலிவரிஸ் வந்து பெருசா வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் லாஸ்ட் மேட்ச் 3 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே எடுக்கல. கடைசி ஓவர்ல வந்து தான் விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்சும் இந்த எக்கனாமிக்கலா போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அந்த 1 விக்கெட் மட்டும் எடுத்து இந்த எக்கனாமிக்கலா போல் பண்ணா அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட முடியுமானா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய வேற ஒரு ஆப்ஷன் என்னன்னா பவர் ஹிட்டர். கடைசி 2 ஓவர்ல ஒரு பேட்டிங்க்கு உள்ள வந்துட்டா கூட குயிக்கா 15 ரன் அடிச்சிடுவாரு. அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ். அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை அவர் கவர் பண்ணுவார். அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றப்போ 1 or 2 கேச்சஸ் பிடிக்க சான்சஸ் இருக்கும். அந்த வகையில பாக்குறப்போ 89% பிக் பண்ணிருக்கக்கூடிய ரஷீத் கான் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸை கண்டிப்பா அவர் கொண்டு வந்துருவாரு. தென் அடுத்ததா அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நஜிபுல் ஜாடன், முகமது நபி இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ முகமது நபி மினிமம் ஒரு 2 ஓவராவது பவுல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் பவுலிங் ஆப்ஷன் சொல்றப்ப. ஆனா ஆப்போனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேவன் கான்வே மட்டும்தான் ஒரே ஒரு லெப்டிஸ். மீதி எல்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெம்மி நீசம் தான் லெஃப்ட் ஹேண்டரா இருக்காரு. மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர். ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தாங்கன்னா மேபி முகமது நபிக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் முகமது நபி வந்து பாத்தீங்கன்னா பெருசா அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. மினிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் தாங்க இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. பேட்டிங்ல வந்தா ஒரு 15 இருந்து 20 ரன்ஸ், கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கு இருக்கும். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முஜிபுர் ரஹ்மான் இன்சியில பவர் பிளேலே அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க. ஃபரூக்கி அண்ட் முஜிபுர் ரஹ்மான் 2 பேரும் தான் பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க.
ஃபின் அல்லன் அண்ட் தேவன் கான்வே ரெண்டு பேர்த்துல இருந்து மேபி ஏதாவது ஒரு விக்கெட்டை முஜிபுர் ரஹ்மான் எடுக்கலாம். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா நவீன் உள்ள மஸ்ட் ட்ரை 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸா இருக்கும். செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். அதே மாதிரி ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா மேபி 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றதுனால 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா மேபி ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் விக்கெட் எடுக்காம போறதுக்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். இதுல குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சடம் 2 பேர்த்துல இருந்து எனி ஒன், தென் குல்புதீன் நைப் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அஸ்மத்துல்லா உமர் சைட் மஸ்ட் ட்ரை 2வது ஆப்ஷன், ரஷீத் கான் 3வது ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா நவீன் உல்லக் ஃபரூக் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ இந்த 2 பேரும் சேர்த்து 5 பிளேயர் வரைக்கும் நீங்க ஆப்கானிஸ்தான் டீம்ல ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண போறாங்க அப்படின்னா, இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க அதே மாதிரி குர்பாஸ் இப்ராஹிம் சடர்ல இருந்து எனி ஒன், தென் குல்புதீன் நைபை நீங்க டிஃபரன்ஸ்ல 2வது ஆப்ஷன் கொண்டு வந்துக்கலாம். தென் அஸ்மதுல்லா உமர் சைட் 3வது ஆப்ஷன், ரஷீத் கான் 4வது ஆப்ஷன். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க முஜிபுர் ரஹ்மானுக்கு 5வது ஆப்ஷனுக்கு நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்க்குலாம் கொண்டு போறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. தென் நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு, வெறும் 63% தான் பிக் பண்ணிருக்காங்க தேவன் கான்வே. விக்கெட் கீப்பர்ல கண்டிப்பா 20-25 ரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஏன்னா குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா வந்து நிக்கல கேட்ச் பிடிக்கலாம் வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். அதுவும் ஸ்லாக் ஓவர்ஸ்ல ரன் அவுட்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் த்ரோ பண்றாருன்னா அவருக்கு 8 பாயிண்ட் வாங்கி அடிக்கிறவருக்கும் 4 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அதுல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் ஸ்டெம்பிட் பண்றாருன்னா 12 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா 8 பாயிண்ட். இப்படி இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல கண்டிப்பா தேவன் கான்வே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. அதை தாண்டி இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு, பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி குறிப்பா ஒரு 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ், முக்கியமான சீரீஸ் எல்லாத்துலயுமே தேவன் கான்வேவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். நல்ல டச்ல தான் இருந்தாரு. ஒரு இன்ஜுரினால சிஎஸ்கேக்கு அவரால் ஆட முடியல. திருப்பி இந்த இன்ஜுரியில இருந்து ஃபிட் ஆயிட்டாரு. இந்த பிராக்டிஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல டச்ல இருக்காரு, வலைபேச்சுல நல்ல டச்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தேவன் கான்வே மினிமம் 35 மேக்ஸிமம் 50 ரன் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கிராண்ட் லீக் ஒரு கேப்டனுக்கு கூட நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து அவரு தெரியுறாரு. ஃபின் அல்லன் பவர் பேக் ஹிட்டருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பவர் பேக் பவுலர் பேட்ஸ்மேன். இவர்கிட்ட இருக்கிற பிளஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிரிச்சு பெஞ்சுவார். எந்த மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருந்தாலும் சரி, ஸ்விங் பண்றீங்களா அடிப்பாரு, நல்ல வேகத்துல போடுறீங்களா அடிப்பாரு, நல்ல பவுன்சஸ் போடுறீங்களா புல் ஷாட் ஆடுவார். இந்த மாதிரி எல்லா மாதிரியான பவுலர்ஸுமே அடிப்பாரு. ஸ்பின்னர்கிட்ட பயங்கர வீக்கா இருக்காருங்க, பயங்கரமான ஒரு வீக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே பவர் பிளேலயே வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்து பால் பண்ண போறாரு. 6 ஓவருக்கு அப்புறம் ரஷீத் கான் பால் பண்ண போறாரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் ஆப்கானிஸ்தான் டீம் வச்சிருக்காங்க. ஸோ ஃபின் அல்லனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான், ரஷீத் கான் இவங்கள்ட்டக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கு. பவர் பிளேலயே வந்து முஜிபுர் ரஹ்மான்ட்ட ஃபின் அல்லனுக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேன் வில்லியம்சன் டாப் ஆர்டர்ல முதல் 10 ஓவர் வரைக்கும் நல்லா ஆடிட்டாலும் 1-1 வந்து அவர் கணிசமா ஒரு பக்கம் நின்று 30 ரன் அடிச்சிருவாரு. 20வது ஓவர் வரைக்கும் உள்ள ஆடுவார். இல்ல டாப் ஆர்டர்ல முதல் 2வது ஓவர்ல விக்கெட் விழுந்துட்டாலும் கடைசி 20வது ஓவர் வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ளவர். பாலை ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடியவர். ரொட்டேட் பண்ணி தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்லயும் சிக்ஸஸ்லயும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். மீதி பால் எல்லாம் ரொட்டேட் பண்ணி நான் ஸ்டேக்கர் ஆட வைப்பாரு. பாத்தீங்கன்னா முதல் 2 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட் விழுந்துருதுன்னா கேன் வில்லியம்சன் வந்து 10வது ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 20 ரன்னுக்குள்ள இருப்பாரு. அடுத்த 10வது ஓவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 60 ரன் வரைக்கும் போயிருவாரு. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்றதே தெரியாது, பவுண்டரிஸ் ஆடுறதும் தெரியாது, அவர் ரன்ஸ் வர்றதுமே தெரியாது. அது மாதிரி அவர் உள்ள இருந்துகிட்டே ரன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. ஓடி ரன்ஸை எடுத்துக்கிட்டே இருப்பாரு. லைக் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய இப்ராஹிம் சடரும் சேம் அதே மாதிரியான ஒரு பிளேயர் தான். கேன் வில்லியம்சன் ஒரு குவாலிட்டி பிளேயருங்க. குவாலிட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அவர்கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த T20க்கு ஒரு ஆப்டான பிளேயர் கிடையாது. அக்ரெசிவாலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. பாலை ரொட்டேட் பண்ணி கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போவாங்க. கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டி அதுதான். கடைசி பால் வரைக்கும் மேட்ச் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர் கேன் வில்லியம்சன். வெறும் 75% ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கு ஒரு ஆப்டான பிக், ஸ்மால் லீக்ஸ்க்கும் ஒரு ஆப்டான பிக். டெல்லி மிச்சல வந்து ஒரு 80% பிக் பண்ணிருக்காங்க. அப்படியே டிஃபரெண்ட் பிளேயருங்க. ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ்லேயே மிகப்பெரிய ரொம்ப டிஃபரெண்ட் பிளேயர் டெல்லி மிச்சல். ஸ்பின்னர்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடிடுவார். ஃபாஸ்ட் பவுலர்ட்டு அது நல்லா பவுன்சஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. ஸ்விங் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. அந்த மாதிரி நல்ல வேகத்துல நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய 140 வேகத்துல போடக்கூடிய அஸ்மத்துல்லா உமர் இருக்காரு. நல்ல பவுன்சஸும் போடுவாரு, ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கட்டர்ஸும் போடுவாரு. ஃபரூக்கி நல்லா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்விங் பண்ணக்கூடியவர். ஸோ இந்த மாதிரியான அவருக்கு ட்ரெண்ட் வைஸ் பாக்குறப்போ இந்த 2 பவுலர் இருந்தும் டெல்லி மிச்சலுக்கு இருக்கு. கிளென் பிலிப்ஸ் இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க நியூசிலாந்து அப்படின்னா
உண்மையிலேயே பிக் டிஃபரன்ஸ் பிக் வெறும் 15% யூசர்ஸ் தான் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் டீம் அவரை கிட்டத்தட்ட உள்ள ஆட வைக்கவே இல்லை எந்த மேட்சுமே. அது மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டீம் குவாலிட்டியா இருந்துருச்சு. ஸோ அதனால அவர் ஆட வைக்கல. உண்மையிலே பயங்கரமான ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. நல்ல டச்ல இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி தான் இருக்கும். மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு கேட்ச் அது பிடிச்சிருவாரு. பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணி கொடுக்கறதுக்கு இவரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மினிமம் 30 ரன் வரைக்குமாவது அடிச்சுவாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா. வெறும் 15% தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு பிக் டிஃபரன்ஸ் பிக்கா நீங்க கண்டிப்பா கிளென் பிலிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஜெம்மி நீசம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவர் தான் 6th பவுலிங் ஆப்ஷன். மிச்சல் சாண்டனர், டிம் சவுதி, ஈசோதி, லாக்கி ஃபெர்குசன், ட்ரெண்ட் போல்ட் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். 6வது பவுலிங் ஆப்ஷனுக்கு ஜெம்மி நீசம் இப்படி வச்சிருக்காங்க. ஸோ இதுல யாரோட ஓவர் கொஞ்சம் கட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி பவர் பிளேலயே ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். முதல் 7 ஓவருக்குள்ள அவரோட 3 ஓவர் போட்டாவே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஓவர் போடுவார் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஒரு 3 ஓவர் வரைக்கும் தாங்க அவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேபி ஜெம்மி நிசம்க்கு ஓவர் கொடுத்தா அப்படி இல்லைன்னா 5 ப்ராப்பர் மெயின் பவுலருமே 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆஸ் யூசுவல் லாக்கி ஃபெர்குசனும் டிம் சவுதியும் தான். பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ட்ரெண்ட் போல்டும் டிம் சவுதியும். அப்போ டிம் சவுதி பவர் பிளேலையும் பவுல் பண்றாரு, டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்றாரு. பர்டிகுலரா அந்த 19வது ஓவரை டிம் சவுதி தான் பவுல் பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போலிங்னா மஸ்ட் ட்ரை டிம் சவுதி. ஃபர்ஸ்ட் போலிங்னா அதே மாதிரி ஃபெர்குசனும் 2 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருந்திருக்குது. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த எபிலிட்டி அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ட்ரெண்ட் போல்ட் முதல் ஓவர்லயே ஏதாவது ஒரு அப்செட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆப்கானிஸ்தான் டீம்ல. ஈசோதி, மிச்சல் சாண்டனர் 2 பேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருமே வேற டிஃபரன்சியல் பிளேயர்ஸ். ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மிச்சல் சாண்டனர் ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணி பாலை கொஞ்சம் டர்ன் பண்ணுவாரு. தேவைங்கிறப்ப ஃபிளைட் பண்ணுவாரு. மீதி சமயத்துல பாலை கொஞ்சம் வேகமாவே பவுல் பண்ணி ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ மிச்சல் சாண்டனர். ஈஸ்வரி அப்படியே டிஃபரன்ஸ். ரொம்ப 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 ஸ்லோவா தூக்கி போட்டு லெக் ஸ்பின்னர் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவர். பால் பயங்கரமா அவருக்கு டர்ன் ஆகும். பட் இந்த வெனுல 2 ஃபேஸ் ஆஃப் விக்கெட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத அபிஷியல் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல கூட உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுன்னா ஈஸ்வரி நீங்க பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஈஸ்வரிக்கு என்ன அப்படின்னா அந்த 15 ஓவருக்கு அப்புறம் மினிமம் 1 ஓவராவது அவர் பவுல் பண்றாரு. மிச்சல் சாண்டனருக்கு கிட்டத்தட்ட 12வது ஓவருக்குள்ளேயே மோஸ்ட் ப்ராபபிலி அவரோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் தான். ஏன்னா மிச்சல் சாண்டனருக்கு தொடர்ந்து கூட 4 ஓவர் கொடுத்துருவாங்க. தொடர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் அடுத்த ஒருத்தர் போடுறாங்க உடனே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லயே உடனே கூட கொடுத்து முடிச்சிருவாங்க. ஈஸ்வரியை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்க. அவர் ஃபிளைட் பண்ணி போட்டு விக்கெட் எடுப்பாரு. ஹிட்டிங் எபிலிட்டி ஹிட்டர் வந்து வர்றப்பெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேபி அவர் செகண்டா பால் பண்றப்போ ஒருத்தர் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. செகண்டா பால் பண்ண போறப்ப ஈஸ்வரியை ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு பார்த்துட்டோம். ஸோ இப்ராஹிம் ஜார்டன் 1, தென் குல்புதீன் நைப் 2, அஸ்மத்துல்லா ஓமர்சாய் 3, ரஷீத் கான் 4, ஃபரூக்கி 5, முஜிபுர் ரஹ்மான் 6, முகமது நபி 7. இந்த 7 பிளேயரும் ஆப்கானிஸ்தான் டீம்ல இருந்தும். தேவன் கான்வே 8, கேன் வில்லியம்சன் 9th ஆப்ஷன், கிளென் பிலிப்ஸ் 10th ஆப்ஷன், டிம் சவுதி 11th ஆப்ஷன், லாக்கி ஃபெர்குசன் 12th ஆப்ஷன், ட்ரெண்ட் பவுல்ட் 13th ஆப்ஷன், மிச்சல் சாண்டனர் 14th ஆப்ஷன். மிச்சல் சாண்டனரா ஈஸ்வரியான்னு பாக்குறப்போ மிச்சல் சாண்டனர் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன். இந்த பாயிண்ட் திசையிலையும் இந்த மிட் ஆஃப்ல இந்த பவர் பிளேல இருக்கிறப்ப அங்க நிப்பாரு. பவர் பிளே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கொஞ்சம் பேர் நிப்பாரு. அந்த மாதிரியான டீப் மிட் விக்கெட்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டிங் ஆப்ஷன். தென் பேட்டிங்ல எபிலிட்டி, பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10+ ரன்னாவது ஆடுவாரு. சிமிலரா வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான். ஸோ ரஷீத் கானுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால நான் அந்த 14th ஆப்ஷனை வந்து மிச்சல் சாண்டனருக்கு நான் கொடுக்குறேன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. தென் ஒரு டபுளா வருவதற்கான சான்சஸ் தான் இருக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆஸ் யூசுவல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கானுக்கு ஸ்மால் எக்ஸ்ட்ரீம் சரி கிராண்ட் எக்ஸ்ட்ரீம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. தென் ட்ரெண்ட் பவுல்டுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. தென் தேவன் கான்வே, கேன் வில்லியம்சன்,
ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல. இப்போ ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா தேவன் கான்வேக்கு நீங்க ஒன்னு கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கலாம். தென் போத் இன்னிங்ஸ்லுமே கேன் வில்லியம்சன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா உங்களோட கிராண்ட் லீக்ஸ் கொடுக்கலாம். தென் டிம் சவுதி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஒன்னா பிராண்ட் லீக்ல அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. செகண்டா அவர் வந்து டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு வெறும் 30% அபியூசஸ் தான் அவர் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கு ஒரு ஆப்டான பிக்கா வந்து டிம் சவுதி இருப்பாரு ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்மத்துல்லா ஓமர் சாய்க்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஏதாவது ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட கொடுத்து பாருங்க. ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா வந்து அவர் இருப்பாரு. அதே மாதிரி ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மேபி ஒன்னா கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் வந்து அவருக்கு இருக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.